டேய், கேஸ் ஆரம்பிக்க போகுது. எங்கடா வெங்கடேஷ்? இல்லை, கேஸ கவனில. மிஸ்டர் பிபி, நீங்க முதல்ல கேஸை ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த கேஸ் ரொம்ப சிம்பிளான கேஸ். அனைத்து சாட்சியங்களும் சந்தர்ப்பங்களும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. இதோ நிக்கிறாரு மிஸ்டர் அறிவழகன். இவர் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியரா இருந்திருக்காரு. அந்த பள்ளியில பிரின்சிபாலா இருக்கும் ரத்னாவை காதலிச்சு வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கு. அதே நேரம் இந்த அறிவழகன் ஒரு காதல் மன்னனாவும் இருந்திருக்காரு. Objection, Your Honor. மிஸ்டர் பிபி, ஆதாரம் இல்லாம யாரையும் பேன் பண்ணக்கூடாது. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். சாரி யுவர் ஆனர். ஆதாரம் இருந்தாலும் இப்போதைக்கு இவரை நான் ஒரு காதல் மன்னன் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏற்கனவே இவர் ரத்னாவை காதலிச்சு வந்த நேரத்தில் அதே பள்ளியில மாலதிங்கிற ஆசிரியை வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க தான் கொலை உண்ட மாலதி டீச்சர். கேஸை குயிக்கா பிரசன்ட் பண்ணுங்க பிபி. நிச்சயமா யுவர் ஆனர். அந்த புதிய டீச்சர் மாலதிய இவர் பார்த்ததும் அறிவழகனுக்கு காதல் வந்துடுச்சு. இல்ல இல்ல, ஒரு பக்கம் ரத்னாவை காதலிச்சிருக்காரு, மறுபக்கம் மாலதியை காதலிச்சிருக்காரு. இல்ல சார், இல்ல, இவரு தப்பா சொல்றாரு. இல்ல சார். பாருட்டி, எப்படி சொல்றாங்கன்னு பொறுமையாயிரு, என்னன்னு பாப்போம். Objection, Your Honor. ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். இவர் தன்னை காதலிச்சதாகவும் தன்னை ஏமாத்தி விட்டு வேறொரு பொண்ணை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அந்த திருமணத்தை நிறுத்தி தனக்கே அறிவழகனை திருமணம் செய்து வைக்கும்படி இறந்து போன மாலதி கமிஷனர் ஆபீஸ்க்கு போன் மூலம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதற்கான ஆதாரங்களோடும் எழுத்துப்பூர்வமான புகாரோடு புறப்பட்டிருக்காங்க. அவரோட ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்த புகைப்படங்கள், கமிஷனருக்கு அவர் எழுதிய புகார் கடிதம் அனைத்தும் இதுல இருக்கு யுவர் ஆனர். சார் சார், என்ன சார் இதெல்லாம்? இது நீங்க தானே அறிவழகன்? அதுல இருக்கிறது நான் தான் சார். ஆனா நான் உங்களை லவ் பண்ணல. நாங்க ஒர்க் பண்ண ஸ்கூல்ல எல்லாரும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எடுத்த போட்டோ தான் சார் இது. வெறும் போட்டோவை வச்சு ஒரு மனிதர் ஒரு பெண்ணை காதலிக்கிறதா முடிவு பண்ண முடியாது Your Honor. முடியாதுதான். ஆனா இவர் லவ் பண்ணிருக்காருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அட்லீஸ்ட் தன்னை இவர் காதலிப்பதா அந்த மாலதி நம்பி இருக்காங்க இல்லையா? அதுக்கான ஆதாரங்கள் தான் இது. ப்ரொசீட். ஒரு பக்கம் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க, மறுபக்கம் அறிவழகனுக்கு போன் செய்து தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சி அழுதுருக்காங்க. ஐயோ, இல்லை இவரான, இது போய் இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. அறிவழகனுக்கு அவங்க போன் செய்த கால்களின் லிஸ்ட் இறந்தவரோட சிடிஆர் லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கான ஆதாரம் இதோ இருக்கு. சார், என்ன சார் நடக்குது? ஓகே, ப்ரொசீட். அந்த சிடிஆரை பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முத நாள் இரவு வர மாலதி திரும்ப திரும்ப அறிவழகனுக்கு போன் பண்ணிருக்காங்க. இவரான முதல்ல அவங்க எனக்கு காலே பண்ணல. நான் பேசல. என்னது இது? நீங்க 10 நிமிஷம் பேசியிருக்கதா ரெக்கார்ட் சொல்லுது. இவரான சத்தியமா அது எனக்கு எப்படின்னு தெரியல. என்ன நம்புங்க இவரான. ஏன் என்ன இப்படி சிக்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாலதி கிட்ட இருந்து வந்த போனை நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க அறிவழகன். அதுல விடாம நீங்க 10 நிமிஷம் பேசிருக்கீங்க. நீங்க இல்லைன்னு சொன்னா அதை யார் நம்புவாங்க? ஐயோ
அது மட்டுமா? அவங்க உங்களை மிரட்டினதால எப்படியாவது உங்களுக்கு ரத்னாவோட கல்யாணம் நடக்கணும்னு, அதுக்கு தடையா மாலதி இருக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அதிகாலையில மாலதியை ஒரு இடத்துக்கு வரவழைச்சு கொலை பண்ணிருக்கீங்க இல்லையா? ஐயோ இல்ல யுவரான, சத்தியமான கொலைலாம் பண்ணல. ஐயோ, அங்க அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை யுவரான. இவர் எது போய் சொல்றேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது யுவரானர். நான் நிரபராதி யுவரானர். நான் சத்தியமா எதுவும் பண்ணல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்லீடிங். சஸ்டைன். யுவர் ஆனர், உண்மையிலே அதுதான் நடந்திருக்கு. அந்த கால் ஹிஸ்டரி வேணா செக் பண்ணுங்க. மறுநாள் காலையில மாலதி இவருக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. ஐயோ, கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கோபத்துல தான் இவர் தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் மாலதியை பார்த்து பேசியிருக்காரு. கல்யாணம் நின்னு போயிடுங்கிற பயத்துல அவங்கள கொலை பண்ணிருக்காரு. யுவரானர், இல்ல இல்லவே இல்ல. இவர் போய் சொல்றாரு. ஆமா, அதுதான் நடந்திருக்கு. இல்ல சார், இல்ல இல்ல. ஐயோ, மாலதி உங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுக்கான ஆதாரம் இருக்கு. நீங்க அவங்க இருந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. உங்க செல்போன் அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. அதை விட முக்கியமா உங்க சட்டையில மாலதியோட ரத்த கரை பட்டிருக்கு. அது எப்படி வந்துச்சு மிஸ்டர் அறிவழகன்? ஐயோ, எனக்கு அது மட்டும் தான் தெரியல. அது ஒண்ணுதான் சார் எனக்கு தெரியல. சத்தியமா எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார். யுவர் ஆனர், எல்லா கேள்விகளுக்கு தெரியல நடக்கலன்னு சொல்லிட்டா இவர் செஞ்ச கொலையில இருந்து தப்பிச்சலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ரொம்ப மோசமான ஆள் யுவர் ஆனர். இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி துரோகம் பண்றவங்க, கொலை பண்றவங்களுக்கெல்லாம் இவரோட கேஸ் ஒரு பாடமா இருக்கணும் யுவர் ஆனர். இவர் செஞ்ச குற்றத்துக்காக இவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அறிவழகன், ஆனா எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்கு. குற்றத்தை ஒப்புக்கிறீங்களா? சார், அந்த கடவுள் சஜா சொல்றேன் சார். நான் ஒரு ஈயர்மு கூட துரோகம் நினைக்க மாட்டேன் சார். ஆனா மாலதி கால் பண்ணது உண்மை சார். என்ன தனியா ஒரு இடத்துக்கு வர சொன்னது உண்மை சார். ஆனா சத்தியமா அவங்க ஏதோ ஆபத்துல இருக்கேன், நீங்க வாங்கன்னு சொல்லி மரண பயத்துல பேசினாங்க சார். அதனால தான் சார் நான் போனேன். இல்லைன்னா போயிருக்க மாட்டேன் சார். சத்தியமா அங்க நீங்க போனப்ப அவங்க ஆபத்துல இருந்தாங்களா? சரியா தெரியல சார். ஆனா நீங்க என்ன பார்த்து நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்றதா சரி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு மாலதி சொன்னாங்க சார். அவ்வளவுதான் சார் நடந்தது. வேற ஒண்ணும் நடக்கல சார். வேற ஒண்ணுமே நடக்கல யுவர் ஆனர், தன்னை காதலிச்சு ஏமாத்தினதா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதவி இவரு ரத்னா கூட நல்லபடியா வாழணும்னு சொன்னாங்களாம். நம்மளெல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரு யுவர் ஆனர். நான் சொல்றது உண்மை. நான் போய் சொல்லல. நான் சொல்றதே உண்மை. என்ன நம்புங்க ப்ளீஸ். ரெஸ்பாண்டன்ட் தரப்புல என்ன சொல்ல விரும்புறீங்க? யுவர் ஆனர், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே நடந்ததை மிஸ்லீட் பண்றதா தான் இருக்கு. உண்மையிலேயே என்னோட கிளைண்ட் மேல வைக்கப்பட்டிருக்கிறது போலியான குற்றச்சாட்டு. அது ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு யுவர் ஆனர். சும்மா வாயால மட்டும் சொன்னா போதாது, அதுக்கான ஆதாரம் வேணும். ஆதாரம் தானே, அது எங்க கிட்ட இருக்கு. யுவர் ஆனர், இந்த வழக்கில் உண்மையாகவே நடந்தது என்ன? அறிவழகன் எப்படி சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்னு விளக்கமா சொல்வதற்காக எனது தரப்பு சாட்சியை நான் விட்னஸ் ஸ்டாண்டுக்கு அழைக்கிறேன். யார் அந்த சாட்சி? அதே பள்ளியில முன்னாடி வேலை செய்த வெங்கடேஷ் தான் அந்த சாட்சி யுவர் ஆனர். அவர் இங்க வந்திருக்காரா?
வந்திருக்காரு யுவர் ஆனர். ஓகே, அவரை வந்து சாட்சி சொல்ல சொல்லுங்க. வெங்கடேசனை கூப்பிடுங்க. வெங்கடேஷ் வெங்கடேஷ் வெங்கடேஷ். ராசப்பா, என்ன ராசப்பா வந்திருக்காருன்னு சொன்னீங்க? எங்க உங்களோட விட்னஸ் சொல்லுங்க. அது வந்து எங்கய்யா? ராசப்பா, கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க கூடாது. எங்க உங்க சாட்சி? நான் இங்க இருக்கேன் யுவர் ஆனர். ஆமா, நீங்க யாரு? நான் தான் வெங்கடேஷ். என்னாச்சு குரு? அவனை புடிச்சிட்டீங்களா? நாங்களும் கோர்ட்டு கேட்ல காவல் கால் போட்டு கவனமா இருந்தோம் மேடம். ஆனா அந்த சண்முகம் நம்மளை ஏமாத்திட்டா மேடம். ஏய், என்ன சொல்ற? ஜட்ஜு கார் உள்ள போச்சு, அத சோதனை போட முடியாதுன்னு உள்ள விட்டுட்டோம். ஆனா அந்த கார்ல தான் டவாலி வேஷத்துல வெங்கடேஷன் உள்ள அமிச்சிருக்கா மேடம். என்னது? வெங்கடேஷ் உள்ள வந்துட்டானா? ஆமா மேடம். சாட்சிக்கு உள்ள அவனை ஏத்திட்டாங்க மேடம். இப்ப சாட்சி சொல்ல போறேன் மேடம். ஓகே, ப்ரொசீட். இந்த வழக்குக்கும் இங்க நிக்கிற சாட்சியத்துக்கு என்ன சம்பந்தம்? இவர் கண்ட சாட்சியங்களை எல்லாம் கொண்டு வந்து வழக்க திசை திருப்ப பாக்குறாரு யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர், இந்த வழக்கே ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அறிவழகனை இந்த கொலையில சிக்க வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இந்த சாட்சி இப்ப கோர்ட்டுக்கு சொல்லுவார் யுவர் ஆனர். அதனால இந்த சாட்சியத்தை அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க கேஸை ப்ரொசீட் பண்ணுங்க ராசப்பா. யுவர் ஆனர், அந்த மாலதி என்ற பெண்ணை ஒரு சதித்திட்டத்தோட தான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. உண்மையிலேயே மாலதி அறிவழகனை காதலிக்கவே இல்லை. இந்த கொலைக்கான மோட்டிவே இல்லை என்று சொல்வதற்காக தான் என்னோட சாட்சி இப்ப சாட்சி கூண்டிலே ஏறி இருக்கிறார். இவருக்கும் மாலதிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? மாலதிய போலீஸ்ல புகார் கொடுத்து அறிவழகன் கல்யாணத்தை நிறுத்த சொன்னதே இந்த வெங்கடேஷ் தான் யுவர் ஆனர். ரியலி? அதுக்கான மோட்டிவ் என்ன? இந்த வெங்கடேஷ் தான் அறிவழகன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த ரத்னாவோட முதல் கணவர். ரத்னாவை இவர் கொடுமைப்படுத்தினதுனால ரத்னா இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாங்க. ஆனாலும் இவரு ரத்னாவை விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கான சாட்சிகள், கேஸ் கொடுத்த எஃப்ஐஆர்கள் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் யுவர் ஆனர். படிச்சேன்.
அந்த நேரத்துல இவர் ரத்னா தன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு வெறி பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்காக தான் மாலதிய அறிவழகம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டிருந்தாரு. அறிவழகனோட கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சவரு இப்ப எதுக்குங்க அவருக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வந்திருக்காரு? அதுக்கும் காரணம் இருக்கு யுவர் ஆனர். நான் க்ரோஸ் எக்ஸாமினேஷன்ல எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரேன். இப்போதைக்கு இந்த சாட்சியத்தை அலோவ் பண்ணுங்க. கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். வெங்கடேஷ், என்ன நடந்ததுங்கிறத நீங்க தெளிவா ஆனா சுருக்கமா சொல்லுங்க. எல்லா உண்மையையும் ஓப்பனா சொல்லுங்க. நடுவுல கேள்வி கேட்டாலும் கிளியரா பதில் சொல்லுங்க. உங்க வாக்குமூலத்தை ஆரம்பிங்க. யுவர் ஆனர், வாக்குமூலத்தை செக்ஷன் 164 பதிவு பண்ணிக்கும்படி வேண்டுகிறேன். வீடியோ கேமரா இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க வெங்கடேஷ், உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுங்க. மாலதிய அறிவழகன் காதலிச்சு ஏமாத்தல, அவளை கை கழுவிட்டு ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கலன்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் பொய் யுவர் ஆனர். அறிவழகன் மாலதியை காதலிச்சது உண்மை. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணது உண்மை. அதுக்கப்புறம் அறிவு அவளை கைவிட முயற்சி பண்ணது உண்மை. ராசப்பா, என்னது இதெல்லாம்? யுவர் ஆனர், எங்ககிட்ட வேற மாதிரி சொன்னாரு. இப்ப ஹாஸ்டல்ல மாறிட்டாரு. இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. சொல்ல போனா மாலதியை விரட்டி காதலிச்சது இந்த அறிவழகன். கடைசியா ரத்னா பெரிய இடங்கிறதால மாலதியை கலட்டி விட்டதும் இதே அறிவழகன் தான். என்னை விட்டுடு, இந்த கல்யாணத்தை நடத்த விடுன்னு மாலதியை இவர் தான் மிரட்டினார். துரோகி பையல, என்ன பேசுத? எப்படிலாம் அழுத, எப்படிலாம் நாடகம் ஆடின, கோர்ட்ல வந்தோட மாத்தி பேசுதியோ, கழுத்து இருக்குதியோ, சும்மா விட மாட்டோம்ல. கொல்ல மாட்டோம். முதல்ல அவரை கண்ட்ரோல் பண்ணி ஹேண்ட் கப் மாட்டுங்க. என்னடி பண்ணுது அவ? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்ன இது? இது என்ன கோர்ட்டா இல்ல சந்த கடையா? சொல்லுங்க ராசப்பா. என்னமோ மார்க்கெட்ல ரவுடித்தனம் பண்ற மாதிரி இந்த ஆளு கோர்ட்டுக்குள்ள விட்னஸ் அடிச்சிட்டு இருக்காரு. யுவர் ஆனர், இந்த ஆளு சாட்சியை மாத்தி ஹாஸ்டல்ல மாறினதுனாலதான். நான்சென்ஸ். ஷட் அப். இந்த விசாரணை எல்லாம் அப்புறம். முதல்ல இந்த மாதிரி பார்பரி பிஹேவியர்ல கோர்ட் ஏத்துக்காது. இந்த சண்முகம் பண்ணது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்.
உடனடியாக இவருக்கு 3 நாள் சிறை தண்டனை விதிக்கிறேன். 76 மணி நேரம் சிறை தண்டனை. இந்த வழக்கு விசாரணையை நான் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கிறேன். Now the court is adjourned.